நம்ம அண்ணாமலையாருக்கு அரோகரம் தான் நாங்களாம் மலை சுத்தும் போது சொல்லிட்டு போவோம் உபேஷம் போட்டுட்டு. கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா இவங்க அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரான்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அண்ணாமலையார்ன்ற பேர் அருணாச்சலேஸ்வரர் மாத்துறாங்கன்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் படிப்படியா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயா மாறுது. ஹோட்டல்ஸ்ல ரூம் தங்குற விடுதியில பாத்தீங்கன்னா தெலுங்குல போர்டு மாறுது. ஒன்று 2 இடத்துல என்னடா அது எதுக்கு இவங்க தெலுங்குல மாத்துறாங்க, சரி வராங்க தெலுங்கர்கள் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக மாத்துறாங்கன்னு ஈஸியா எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் இருக்குல்ல, சாப்பாடுல தெலுங்குல வருது அரிசி. சாப்பிட்ற இடம் இருக்குல்ல, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ற ஹோட்டல், அங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்ப இது கொஞ்சமா இருந்தது, சின்ன சின்ன இடத்துல 1 2 இடத்துல இருந்துச்சு. சரி வியாபாரத்துக்கோசரம் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க பார்த்தாலும் தெலுங்கு இல்லாம நீங்க திருவண்ணாமலைக்குள்ள பார்க்க முடியாது, அப்படி மாறி நிக்குது. இப்போ என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நான் போட்டோஸ் காமிக்கிறேன், வீடியோஸ் காமிக்கிறேன். ஸோ கோவிலை சுற்றி 4 தெரு இருக்கும், ஓகேங்களா. இது வந்து தேரடி வீதின்னு இருக்கும். இப்போ அந்த தேரடி வீதியில் நான் காமிக்கிறேன், அங்கே எந்த அளவுக்கு தெலுங்குல போர்டுகள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இது ஒன்று மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய மற்ற 3 தெருக்களையும் நான் தொடர்ந்து காமிச்சிடுறேன். ஸோ அந்த கோவிலை சுற்றி இருக்கிற அந்த 2வது கட்ட தெரு, ஆமாம் 2வது லேயர் சொல்றீங்க, 4 தெரு இருக்கும்ல, 4 ரோடு இருக்கும், பெரிய பெரிய ரோடுகள் எல்லாமே. அங்கே ஃபுல்லாக கடைகள், ஹோட்டல், சாப்பிட்ற இடம் எல்லாம் கடை வீதி தான் கோயில். ஸோ அந்த கடை வீதி சுற்றி எந்த அளவுக்கு தெலுங்கு அதிகமாக இருக்குது, ஒரு கடை தவறாமல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அது எல்லாத்தையுமே காமிக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பார்த்துருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எப்படி பரவி இருக்கு, எப்படி பரவிச்சு, எதுக்காக இதை முதல்ல இந்த அனுமதிக்கணும் இந்த மொழியை, இதுதான் திணிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்.